அன்பே சிவன், அறிவே சிவன், அமைதியே சிவன். அன்பர்களே, உடலை கடந்து, மனதை கடந்து, மூச்சை கடந்து, இடத்தை காலத்தை கடந்து, இறுதியாக கவனிக்கும் அறிவையும் கடந்து, உருவமற்ற அந்த வெட்ட வெளியாகவே மாறி தான் அதுவாகி நிற்றலே ஞானம், அதுவே முக்தி. உடலை கடந்து நில் என்ற இந்த தியானம் செய்ய செய்ய இந்த உடலினால் பெற்ற கர்மாக்களை கடந்து நிற்கும் வல்லமை கிட்டும். புலன்களை கடந்து நிற்பதற்கு, உடல் உணர்ச்சிகளை கடந்து நிற்பதற்கு, உடல் சார்ந்த தீய பழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு, எல்லாவற்றிற்கும் மேலாக நான் என்பது இந்த உடல் என்ற மாயையிலிருந்து ஆன்மா விடுபடுவதற்கு, விடுதலை அடைவதற்கு இந்த தியானம் உறுதுணையாக இருக்கும். இது வெறும் 5 நிமிட தியானம்தான். இதில் 4 நிலைகள் உள்ளது. முதலில் 5 நிமிடத்தில் ஆரம்பித்து பின் 10 நிமிடம், 15, 20 என உங்கள் மன அமைதிக்கு ஏற்ப உங்கள் மனமே தானாக இதை அதிகப்படுத்திக் கொள்ளும். இந்த தியானத்தை செய்வதால் இந்த உலகத்தை, உங்கள் உடலை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பார்வை மாறும். You will change your attitude. ஆத்ம தெளிவில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பார்வை மாறும். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஆன்மீக முன்னேற்றத்தை ஒரு வாரத்திலேயே நீங்கள் அனுபவமாக காணலாம். இரண்டாவது தியானம் மனதை கடந்து நில். அதை செய்வதற்கு முன்னதாக இதை நன்கு பயிற்சி செய்து தேர்ச்சி பெறுதல் அவசியம். தியானத்தை செய்யும் முறை: வழக்கம் போல அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்களுக்கு வசதியான ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு, சுகாசனம் அல்லது சித்தாசனம், பத்மாசனம், ஏதோ ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு இந்த தியானத்தை தொடங்கலாம். முதல் நிலை 1 நிமிடம், இரண்டாவது நிலை 1 நிமிடம், மூன்றாவது நிலை 1 நிமிடம், நான்காவது நிலை 1 நிமிடம், கடைசியாக ஒரு சங்கல்பம், அது 1 நிமிடம். அவ்வளவுதான் இந்த தியானம். தியானம் தொடக்கம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், இறைவனுக்கு வணக்கம். முதல் நிலை: உங்கள் உடலின் வெளிப்புற தோற்றத்தை 1 நிமிடம் கவனியுங்கள். வெளிப்புற உறுப்புகளை ஒவ்வொன்றாக பாதத்திலிருந்து உச்சந்தலை வரை கவனியுங்கள். உங்கள் உடலின் நிறம் என்ன? அதன் உயரம் என்ன? உங்களுடைய உடல், அதனுடைய வயது என்ன? தற்போது இளமையாக இருக்கிறதா
முதுமையாக இருக்கிறதா, நடுத்தர வயதில் இருக்கிறதா என உங்கள் உடலின் வெளிப்புற தோற்றத்தை மட்டும் இந்த ஒரு நிமிடம் அமைதியாக கவனியுங்கள். நிலை 2. தற்போது உடலை உட்புறமாக கவனிக்கத் தொடங்குங்கள். உங்கள் உடலின் உட்புற உறுப்புகளை ஒவ்வொன்றாக கவனியுங்கள். தோல், அதன் உட்புறமாக சென்றால் சதைப்பகுதி, பின் எலும்புகள் எவ்வாறு உங்கள் உடலில் இருக்கிறது என்று கவனியுங்கள். பின் கிட்னி, குடல்கள், வயிற்றுப்பகுதி, இதயம், நுரையீரல், மூளை என்று ஒவ்வொன்றாக உங்கள் உள் உறுப்புகளை ஒரு நிமிடம் அமைதியாக கவனியுங்கள். மூன்றாவது நிலை, உங்கள் உடலுக்கு வெளியே நின்று மூன்றாவது நபர் உங்கள் உடலை கவனிப்பது போன்று கவனியுங்கள். அதாவது கண்களை மூடிய நிலையில் உங்கள் உடலை விட்டு வெளியே வந்து அதற்கு முன்புறமாக, பின்புறமாக, இடதுபுறமாக, வலதுபுறமாக, மேல்புறமாக, பக்கமாக, தூரமாக நின்றால் உங்கள் உடல் எவ்வாறு தெரியுமோ அதை கவனித்து ஒரு நிமிடம் தியானம் செய்யுங்கள். நான்காவது நிலை,
நீங்கள் உட்கார்ந்திருக்கும் இடத்தில் உங்கள் உடல் சிறிது சிறிதாக மறைந்து உங்கள் உடல் இல்லாத நிலையை கவனித்தல் இந்த 4வது நிலை. நீங்கள் உட்கார்ந்திருக்கும் இடத்தில் அங்கே உடல் இல்லாமல் வெற்றிடமாக இருப்பது போல் பாவனை செய்து உங்கள் உடலற்ற அந்த நிலையை கவனியுங்கள். 1 நிமிடம். இறுதி நிலையில் சங்கல்பம். இந்த சங்கல்பத்தை 2 முறை உங்களுக்குள்ளாகவே கூறிக்கொள்ளுங்கள். இந்த உடல் இல்லாத நிலையிலும் நான் இருக்கிறேன். நான் இந்த உடல் அல்ல. இந்த உலகில் உள்ள எல்லா பொருள்களையும் பயன்படுத்த, அனுபவிக்க நான் பயன்படுத்தும் ஒரு பொருள் மட்டுமே இந்த உடல். இந்த உடல் இல்லாத நிலையிலும் நான் இருக்கிறேன். நான் இந்த உடல் அல்ல. இந்த உலகில் உள்ள எல்லா பொருள்களையும் பயன்படுத்த, அனுபவிக்க நான் பயன்படுத்தும் ஒரு பொருள் மட்டுமே இந்த உடல். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.